சபையே கிரியை செய்வாய், அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்துல பாசமா மகனே மகளே, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி மக்களேன்னு சொல்றதுக்கு பல பேர் இருந்தாங்க. ஆனால் இந்த உலகத்துல எல்லாரும் கொஞ்ச காலம் தாங்க, அந்த காலங்கள் முடிஞ்சு போச்சுது. ஆனா பரலோகம் உன்னை மகனே மகளே என்று உன் பெயரை சொல்லி அழைச்சா, நீ என் சம்பத்து, நீ என்னுடையவன். நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ என்னுடையவன், நீ எனக்குரிய பிள்ளை. நான் உன்னை அலைய விடுவதில்லை, தலைகுனிய விடுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. நீ தண்ணீரை கடந்தால் நான் உன் கூடயே இருப்பேன். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, பற்றவே பற்றாது. உன் கஷ்டத்துல உன் வேதனையில எல்லாம் நான் உன் கூடயே இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. உன் கையை பிடிச்சது பிடிச்சதுதான், நீ என்னுடையவன் என்று சொன்னது சொன்னதுதான். நான் உன்னை விடுவதில்லை. கர்த்தர் இன்னைக்கு இதை சொல்றார். மோசேயை பெயர் சொல்லி அழைத்த தேவன் இன்னைக்கு நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ என்னுடையவன். இதுவரையும் உலகத்துக்கு சொந்தமா இருந்தோம். ஆனா இன்னையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசம், நம்முடைய குடும்பத்தின் நிலையெல்லாம் வித்தியாசம். நீங்க யார் கேட்டாலும் சொல்லணும், நீ யார் பிள்ளை? நான் ஏசப்பா பிள்ளை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க அப்பா பேர் என்ன? ஏசப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு எல்லாம் இயேசுதாங்க, என் வாழ்க்கையில எல்லாமே என் இயேசுதான் என்று சொல்வீர்கள். ஆனால் நம்ம வாழ்க்கை நிலைகளை மாற்றி இன்று நீ அனுபவிக்கிறதான தண்ணீரின் அனுபவங்கள், யோர்தானின் அனுபவங்கள், எரிகோவின் அனுபவங்கள், கர்த்தராகிய தேவன் இவை எல்லாவற்றையும் சுக்குநூறாக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் சின்னாபினமாக்கி கர்த்தருடைய அற்புதத்தை காணும்படி அனுக்கிரகம் செய்ய போகிறார். இந்த அற்புதத்தினால் உங்கள் சரித்திரம் மாறும் நாள், ஒரு புதிய சரித்திரம் எழுதப்படும் நாள். உன் விண்ணப்பத்திற்கும் உன் வேண்டுதலுக்கும் உத்தரவு வருகிறது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றே நீ அற்புதங்களை காண்பாய், இன்றே நீ அதிசயங்களை காண்பாய். நீ காணப்போகிறது அற்புத காட்சி, நீ இனிமேல் சொல்ல போகிறது அற்புத சாட்சி. விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? இதுவே கர்த்தர் நமக்கு மகிமையாய் வெளிப்படும் பொழுது, நம்மிலே வெளிப்படும் பொழுது நமக்கு கிடைக்கும் அனுக்கிரகங்கள். சபையே கிரியை செய்வாய், அன்பில் பெருகிடுவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய்.